வணக்கம். அப்படி எல்லாரும் பயிற்சி எடுத்துக்கிறவங்களா எல்லாம் மேல நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க. ம். இந்த புதுசா 2 பேர் பயிற்சி சேர்ந்துருக்கவங்களும் நல்லா முன்னேறிட்டு இருக்கிறாங்க. ஓ ஐயா வெங்கடாச்சலம். ஐயா வணக்கம். இவர் இவர் பெங்களூரு. ஓகே இன்னொருத்தர் சண்முகம். இன்னொருத்தர் சண்முகம். அவரும் பெங்களூரு தான். 2 அண்ணன் தம்பி முறையாகுது. ஓகே. எல்லாம் கட்டட ஒப்பந்ததாரர்கள், கட்டடம் கட்டி கொடுக்குறவங்க, மேஸ்திரி. பரவாயில்ல. நீங்க போயிட்டு அவரும் பார்த்து அவரு எல்லா நோய் சுத்தப்படுத்த நோய் நல்லாயிரும். இது தமிழர்களுக்கு இது பரிணாம அறிவியல் இருக்கிற உண்மை. கட்டடம் கட்டிட்டு இருந்தாங்க, இப்ப உடம்ப கட்டடமா கட்டிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். அது 2 பேரும் அப்படித்தான். இது என்னன்னா இது அற்புதமான முறை இதுன்னு நமக்கு தெரியுது. இது பரிணாம அறிவியல் முறைன்னு நம்ம சொல்லிட்டு வர்றோம். பரிணாம அறிவியலை யார் உணரலையோ அவங்க நான் நோய்வாய்ப்பட்டு சாவாங்க. வேற ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயா இந்த இப்போ 2 நாளா ஏதோ ஒரு அனுநாக்கீஸ் ஏதோ ஒரு வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன் நான். அதுல என்னன்னா மனிதர்கள் வேற்று கிரகத்துல இருந்து இங்க வந்ததாகவும் இங்க அவங்க பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டதாகவும் ஒரு கருத்து சொல்றாங்க. அதுக்கு என்ன உங்களுடைய கருத்தா இருக்கு? இந்த மாதிரி போலி தர்க்கம்னு நிறைய போயிட்டு இருக்கு. போலி தர்க்கங்கள் இது. அதாவது பொழுதுபோக்கா இருக்க நேரத்தை விரயம் பண்றது. சிந்திக்கும் திறனற்றவர்கள். சிந்திக்கும் திறன் நம்ம சிந்திக்கும் திறனற்றவர். அவங்களுக்கு அதான் வேலை. அது சிந்திக்கும் திறன் பொழுதுபோக்கிகள். அது போதை. அப்படி ஒரு போதை கூட்டம் இருக்குது. எப்படி மதம் இருக்குதோ, எப்படி சாதி இருக்குதோ, இது அரசியல் இருக்குதோ, எப்படி ராணுவம் இருக்குதோ, காவல்துறை, இதெல்லாம் மக்களுக்கு நன்மை செய்யாத அமைப்பு. அதே மாதிரி இதெல்லாம் நன்மை செய்யாதது. இப்ப நாம செய்யறது நன்மை நாம பரிணாம அறிவியல். மனிதன் தப்பிச்சு போகணும், மற்ற கோள்களுக்கு போகணும், மனித குலம் அழிய கூடாதுங்கிறதுக்காக நம்ம சிஸ்டம் வேட்டைக்கே பாடத்தை போட்டு கண்டுபிடிப்பு. இப்ப நான் கண்டுபிடிச்சதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல. இப்ப சாட்ஜிபியில் இன்னாரவரைக்கும் சாட்சியில் உட்காந்து நிறைய கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இப்ப மேக்ஸ் பிளாங்க் ஜப்பான்ல இருக்கிற உலகத்துல 2-3 நிறுவனம் தான் இந்த காந்தம் தயாரிக்கிறதுல குளிர் காந்தம்னு பேர் வச்சிருக்கேன். நான் ஃப்ரோஷன்ல காந்தம் தயாரிக்க முடியும்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது குளிர்ச்சியான உங்களுக்கு ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சத்தம் வருது, நிறுத்துங்க. யாருது? வெங்கடாச்சலம் நிறுத்திருந்த உங்களுக்கு சத்தம் பயங்கரமா இருக்கு. உங்களுது சுத்தமா போயிட்டாரு. நீங்க பேசுங்க. கேக்குதுங்க. அவரு அந்த இதுதான் நிறுத்த சொன்னா அவர் ஆளையே போயிட்டாரு. ஐயா மியூட் மட்டும் பண்ணுங்க. அந்த மியூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. மியூட் மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு தான் சத்தம் அதிகமா இருக்கு. இந்த கர அந்த வீடியோக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பட்டன் ஒன்னு இருக்கும் பாருங்க. மைக் மாதிரி இருக்கும் பாருங்க. மைக்கை தொடுங்க. அவ்வளவுதான். நான் கட்டுப்படுத்திட்டா? நான் கூட கட்டுப்படுத்திடுவேன். நீங்க நான் தொட்டேன்னு உங்களுக்கு ஆப் ஆயிரும். சொல்றது மட்டும் கவனிங்க. ஏன்னா நீங்க பேசுறது எனக்கு கேட்காது, நான் பேசுறது உங்களுக்கு கேட்க. அவ்வளவுதான். சண்முகத்திட்ட பேசினேன். அப்புறம் அவங்களுக்கு இப்ப வண்டியில எங்கேயும் போயிட்டு இருந்தாங்க, அம்மாவை பாக்குற எங்கேயோ போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் செய்திகள் சொன்னேன், இந்த மாதிரி சாப்பிடுங்கன்னு. நேற்று ஒரு மாதிரி சாப்பிட சொன்னேன். இன்னைக்கு கொஞ்சம் சாயங்காலம் 4 மணி 5 மணி 6 மணிக்கு ஊருக்கு போயிடுவேன் உங்க அம்மாவை பாக்குறேங்கன்னா. சரி, அங்க போய் ஒரு காய்கறி வச்சு சாப்பிட சொன்னேன். அப்புறம் சில சந்தேகங்களாக கேட்டாரு. இது யாரு ரத்தத்தையும் யாரு குடலை சுத்தம் பண்ணலையோ அவங்களுக்கு கொடிய நோய் வரும். ரீசைக்கிளிங் பண்ற அது தெரியாது இல்லையா? யாரு சந்தேகம் கேட்கறாங்களோ அவங்க என்ன பண்ணணும்னா நேரம் என்கிட்ட தான் கேட்கணும். சந்தேகம் கேட்கறவங்க உங்களை பிடிச்சி கேட்டா என்ன சொல்லுவீங்க? நீங்க நான் ஒரு பயிற்சி பண்ணிட்டு இருக்கிற மெடிக்கல், நீங்க என்ன வேணும் மெடிக்கல் ரிப்போர்ட் காட்டலாம், அவ்வளவுதான். என்னது
அதான் அதான். மையத்துல இருந்து மறுபடியும் மையத்துக்கு வந்துகிட்டே இருக்கணும். மையப்புள்ளியை நோக்கி வந்துகிட்டே இருந்ததுதான் இந்த உடம்பை இயக்கணும் அப்படின்ற பாயிண்ட்ல மைண்ட் லெவல்ல கொண்டு வந்துடணும். அப்பதான் வந்து ஏன்னா இல்லாட்டி பாத்தீங்கன்னா அது தவறி போயிட்டே இருக்கும் அது. உங்களை யாராவது கேள்வி கேட்பாங்க, நீ கையில மெடிக்கல் ரிப்போர்ட்னு வாய் மூடிடும். மெடிக்கல் ரிப்போர்ட் இல்லைன்னு என்ன நீங்க பேச முடியாது. இப்ப நீங்க மெடிக்கல் ரிப்போர்ட் வச்சிருக்கீங்க, குழந்தைகள் காட்டலாம். சண்முக மெடிக்கல் ரிப்போர்ட் வச்சிருக்கோம், போன எல்லாத்தையும் காட்டலாம், வேலை முடிஞ்சு போச்சு. மெடிக்கல் ரிப்போர்ட் கரெக்டா இருக்கு, அவ்வளவுதான். உடம்பு கரையிறத நாங்க பாத்துக்கிறோம். உடம்பு கரையிறது அந்த உள்ள இருக்கிற அசுத்தம், அந்த பி தான் கரையும். பி என்னது? பி பிஏ வந்து 20 கிலோ இருக்கும். கேவலம் கேவலம். பிஏ வந்து எவ்வளவு இருக்கும்? 20 கிலோ இருக்கும். ரெடிமேடா வந்து 5 கிலோ 6 கிலோ வயிற்றுக்குள்ள இருக்கும். அந்த இறப்பையில மட்டும் கீழே, இறப்பையில கீழே இருக்க சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடல் வரைக்கும் அதுல பூரா இருக்கும். காந்தத்தை பத்தி குறிப்பு எழுதியிருந்தா பாத்தீங்களா? காந்தத்தை பத்தி சிறப்பு, காந்தத்தின் சிறப்புகள். அந்த பிடிஎஃப் ஃபைல ஒன்று அமைச்சிருந்தீங்க. இப்ப 30 பக்கத்தை ரெடி பண்ண சொல்லி, இது மட்டுமே காந்தத்துக்கு மட்டுமே 30 பக்கத்தை ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். ரெடி பண்ணி அனுப்பிச்சுட்டான் அவன். அரை மணி நேரத்துல ரெடி பண்ணி அனுப்பிச்சாச்சு. அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாம் கரெக்டா இருக்கு. அனுப்பிச்சிருக்கு. 3 நிறுவனத்தை தேர்வு பண்ணியிருக்கான். ஒன்னு அமெரிக்காவுக்கு அனுப்ப சொல்றான், ஒன்னு ஜப்பானுக்கு அனுப்ப சொல்றான், அடுத்த ஜெர்மனிக்கு அனுப்ப சொல்றான். ரெண்டுமே இவங்க அந்த 3 பேர் தான் காந்தத்துல சூப்பர் டாப். நான் நினைக்கிற மாதிரி குளிர்காந்தம் தயாரிக்கிறாங்க. குளிர்காந்தத்தை நோக்கி போறாங்களே தவிர நான் குளிர்காந்தத்தை தயாரிச்சிருக்கேன். அதாவது முதல்ல ஐஸ்ல மின்சாரம் உற்பத்தி பண்ணி காட்டணும். இதுல ஃபர்ஸ்ட் ஐஸ்ல உற்பத்தி பண்ணி காட்டணும். நான் உலகத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் ஐஸ்ல மின்சாரம் உற்பத்தி பண்ணணும். அவ்வளவுதான். ஐஸ்ல எந்த மூவ்மெண்ட் இருக்க கூடாது. எந்த மூவ்மெண்ட் இருக்கு ஐஸ்ல எதுவுமே இருக்காது. ஐஸ்ல ஃப்ரீசிங் சாலிடா மாறுது இல்லையா? என்னது? ஆமாமா. அப்ப அந்த ஐஸ் வந்து ரொம்ப வருஷம் கட்டியா இருந்தா அதுதான் படிகமா மாறுது. படிகம் சொல்றாங்க இல்லையா? படிகம் வேற, அது வேற. அது வேற. தண்ணி கல்லா மாறாது. அது வேற. மெட்டல் தான் மாறும். தண்ணி வந்து டெம்பரேச்சர் மாறல உருகி தண்ணியா மாறு. அது 3 அடித்து மாறும். கல்லால மாறாது. அது இருக்குமா, கல்லு மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். வெப்பம் பிரச்சனை உருகிரு. மற்ற பொருள் வேற. மற்ற பொருள் வேற. இது வெறும் தண்ணி. தண்ணீர் 3 வடிவம். அது மற்ற பொருளுக்குள்ள 3 வடிவம். அது வெப்பம் மாறும் பொழுதுதான். இது வந்து இயற்கையாக கண் முன்னாடி பாக்குறது. நீங்க தண்ணீராம் பார்க்கலாம், ஆவியாம் பார்க்கலாம், திடமா பார்க்கலாம். கண் முன்னாடியே பார்க்கக்கூடியது இது. இது வந்து அந்த திடப்பொருள் வந்து பாத்தீங்கன்னா மின்சாரம். நீங்க வந்து நீங்க ஃப்ரீசர் 2 தண்ணி நீங்க சும்மா சாதாரண ஒரு பிளாஸ்டிக் டம்ளர்ல தண்ணி ஊத்திட்டு ஒரு செம்பு கம்பி, சின்ன செம்பு கம்பி, ஒரு ஜிங்க் கம்பி, கட்டு கம்பி இருக்கு இல்லையா? அந்த கம்பி வச்சிருக்க. அது வந்து ஜிங்க் கம்பின்னு சொல்லுவாங்க. சாதாரணமா கட்டு கம்பின்னு சொல்லுவாங்க. பாலிஸ்டிக் கம்பி. ஜிங்க், அது பேர் ஜிங்க் ஒயர்னே பேரு. அதுதான் துணி காய போடுறதுதான். அதுதான் ஜிங்க் கம்பி. அது கலாய் சீட்டு, டின் சீட்டு, கூரைக்கு போற சீட்டுலாம் அதுதான். அந்த கம்பி 2 கம்பி வைக்கணும். ஒரு கம்பி காப்பர் கம்பி, ஒரு கம்பி ஜிங்க் கம்பி வச்சிடணும். வச்சுட்டு ஃப்ரீசர்ல வச்சிடணும். இது ஃப்ரீசர்ல வச்சிடணும். சும்மா ஒரு டெஸ்ட் டியூப்ல பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் செக் பண்ணினா வந்துடும். இப்போ நான் வந்து மல்டிமீட்டர் செக் பண்ணி காமிச்சேன் உங்ககிட்ட. அன்னைக்கு பாத்தீங்க வீடியோலாம் பாத்தீங்களா இல்லையா? பாத்தீங்க. வேடிக்கைக்கு ஒண்ணு காட்டுறேன் பாருங்க. வேடிக்கைக்கு இது ஒரு சாதாரண சுத்தமான தண்ணி. இது வந்து ஜிங்க் கம்பி, இது காப்பர் கம்பி, ஒரு ஜிங்க் கம்பி, இவ்வளவுதான். இப்ப பாருங்க, இது மல்டிமீட்டர். டிசில திருப்பணும். திருப்பியாச்சு. டிசில திருப்பி 0 காட்டுது. 0 காட்டுது. இல்ல பாரு, எவ்வளவு காட்டுதுன்னு பாருங்க. ஏறிட்டே போகும்.
460-70 வந்துட்டு இருந்தது. ஆமா, அழுக்கு இது வந்து இப்போ ஹைட்ராக்சைடு ஆயிடுச்சு. இப்போ புது தண்ணியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 0.7 காட்டும். 700 வந்து அழுக்காயிடுச்சு. இப்போ இது வந்து என்ன நடக்குது, ஒண்ணுமே இல்ல, நிறம் பாருங்க, கீழே லேசா நிறம் மாறி இருக்குது பாருங்க. இது ஹைட்ராக்சைடு, இது வந்து ஜிங்க் ஹைட்ராக்சைடு கீழே படியுது. ஜிங்க் வந்து கீழே படியுது பாருங்க, ஜிங்க். நான் ஒரு படம் அனுப்பிச்சு பாத்தீங்கன்னா, 8 மெட்டலுக்கு ஒரு படம் அனுப்பிச்சு வச்சு வட்ட வட்டமா கலர் கலரா கொடுத்துருவோம். அதெல்லாம் அதோட மெட்டல நேரம் பாத்தீங்களா? பாத்தேங்கய்யா, பார்த்தேன். அதே மெட்டலோட நிறம், அது ஒரிஜினல் நிறம். அதெல்லாம் மெட்டல் ஆக்சைடு தான் நிறம், மெட்டல் ஆக்சைடுடைய நிறம். முயற்சி பண்ணுங்க. நான் வேணா அந்த 30 பேஜ் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன், சரியா? சரிங்கய்யா. அது ஃபைனல், அதான் ஃபைனல். அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மேக்னெட் 5 பயன்படுத்தலாம். எத்தனை பயன்படுத்தலாம்? 5 வகையில பயன்படுத்தலாம். ஆமா, தண்ணியில போடுறது ஒண்ணு, அப்புறம் வந்து மோட்டாருக்கு பயன்படுத்துறது ஒண்ணு, மெடிக்கலுக்கு பயன்படுத்துறது ஒண்ணு, அப்புறம் வந்து ஸ்பேஸ் இது மாதிரி பயன்படுத்துறது. மொத்தம் 5. மொத்தத்துல வந்து தண்ணியில போட்டாலும் மின்சாரம் வரும். அப்புறம் வந்து பனிக்கட்டியில போடுறது ஒண்ணு இருக்குது, பனிக்கட்டிகள். இதே பனிக்கட்டியில போடுறோம், இதே பனிக்கட்டியில போட்டாலும் வேலை செய்யும். அப்புறம் காந்த மோட்டாருக்கு பயன்படுத்தலாம். ஆனா மெட்டல் ஒண்ணுதான். தண்ணியில போடும் பொழுது அது தண்ணியில போடுற பொருளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் பேஸ்டு செராமிக்னு பேரு, வாட்டர் பேஸ்டு செராமிக் பிளேட்டு. இது வந்து மோட்டார் பேஸ்டு செராமிக் பிளேட்டு. மெட்டல் ஒண்ணுதான். இதுல காந்த இதுல பாத்தீங்கன்னா காந்த ஒற்றை காந்தம். இது வந்து கொஞ்சம் தனியா கரண்ட் கொடுத்து காந்தமாக்கணும். அது வந்து செராமிக் பிளேட், அது காந்தம் பண்ண தேவையில்லை, தண்ணிக்குள்ள மட்டும் வளர்ச்சி. அது இது 2 mm தான் இருக்கும். காந்தமா இருக்கிறது வந்து 10 mm திக்னஸா இருக்கும். அது வந்து தனியா நார்த் போல் சவுத் போல் தேவைப்படுது. அதுக்கு வந்து காயில்ல வைக்கிறதுனால அது மேக்னெட் பண்ணணும். காயில்ல வைக்கிறதுனால மேக்னெட் பண்ணணும். அதுக்கு மட்டும்தான் மேக்னெட். மற்றபடி தண்ணிக்குள்ள போடுறதுக்கெல்லாம் மேக்னெட் தேவை. அதுக்கு பேர் வாட்டர் பேஸ்டு, ஒன்னு மோட்டார் பேஸ்டு. இப்போ ரெண்டா பிரிக்கிறாரு. ஒரே பட் சேம் மெட்டல், சேம் ப்ராசஸ், எல்லாம் சேம் ப்ராசஸ். ஏன்னா இது மோட்டார்ல ரீவைன் காயில் இருக்கும், காயிலுக்குள்ள மோட்டார் இருக்கும். அந்த மோட்டாருக்கு இப்போ நார்த் போல் சவுத் போல் வேணும், அப்போ தள்ளி கொடுக்கும், ஹை டார்க் வேணும். அதனால என்ன பண்றேன், அதுக்கு மேக்னெட் பண்றேன். இதுதான் ப்ராசஸ், 2 ப்ராசஸ். இதுதான் நான் கண்டுபிடிச்சது. நான் கண்டுபிடிச்சது. அது மட்டும் 5 பயன்பாட்டுக்கு வரும். இப்ப புதுசு நேத்து ஒண்ணு கண்டுபிடிக்கும் பொழுது இது வரைக்கும் அப்படி நினைக்கவே இல்லை. நேத்து ஒண்ணு கண்டுபிடிக்கும் பொழுது அதையும் சேர்த்தியாச்சு. நேத்து ஒண்ணு கண்டுபிடிச்சேன். நேத்து ஒண்ணு அந்த 0 டிகிரியில தண்ணி வந்து 0 மாறுது இல்லையா, பனிக்கட்டியா மாறிடுது. அதே 3 ml வச்சேன். ஆட்டி காமிச்சிருப்ப, நோ மூவிங் வாட்டர்னு காமிச்சினா இல்லையா, பாத்தீங்களா இல்லையா? பாத்தீங்களா? குளி காமிச்சேன். அது என்ன அப்படின்னா, நோ மூவிங் மூவ்மெண்ட் இல்லாத போது என்ன நடக்குது அப்போ அங்க அதுக்குள்ள? எலக்ட்ரிசிட்டி வருது, ஹைட்ரஜன் உற்பத்தி ஆகாது, ஹைட்ராக்சைடு உற்பத்தி ஆகாது. ஹைட்ரஜன் வராது, எலக்ட்ரிசிட்டி மட்டும் வரும். என்னது இது? எப்படி அருமையான பாயிண்ட். எங்கெங்க ஃப்ரீஸ் இருக்குதோ, காஷ்மீர்ல வேலை செய்யும், பனியில வேலை செய்யும், எங்க வேணாலும் வேலை செய்யும். தண்ணியும் ஊத்த தேவையில்லை, ஒண்ணும் ஊத்த தேவையில்லை. தண்ணியும் ஊத்த தேவையில்லை, ஒண்ணும் ஊத்த தேவையில்லை. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 900 வாட்ஸ் வரும். 900 வாட்ஸ் ஒரு ஸ்கொயர் ஃபீட். ஒரு ஸ்கொயர் இல்ல ஸ்கொயர் மீட்டருக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டர். அப்ப தண்ணி, அதாவது தண்ணி வந்து அது எந்த வடிவிலா இருந்தாலும் சரி, லிக்விட் ஃபார்ம்ல இருந்தாலும் சரி, இப்போ வந்து ஐஸ் ஃபார்ம்ல இருந்தாலும் அது என்ன அவுட்புட் கொடுக்கணுமோ அது கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதான் உச்சகட்ட கண்டுபிடிப்பு. என்னுடைய உச்சகட்ட கண்டுபிடிப்பு அதுதான். இப்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரிதான் இப்ப நம்ம உடம்பு வந்து அசைந்தாலும், சமாதியில இருந்தாலும், மூச்சு உள்ள நடந்துகிட்டே இருக்கு, அந்த சுவாசம் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா, அதே மாதிரிதான் அதுவும். அப்படிதான் அதை நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போ நம்ம கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கும்போது. இதை நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த உள்ள கொடுத்துருங்க, அங்கவே சந்திங்க, எப்படியே சந்திச்சு ஒரு ப்ரொஃபசர் பிடிங்க. நீ வந்து காலத்தை விரயம் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா நீங்க போய் என்னன்னு பேசணும், நான் இப்படிதான் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பேசணும். நீங்க பேசி புரிய பண்ணிக்க, அப்புறம் நான் பேசிக்குவேன். அதெல்லாம் நான் பேசி, இப்ப நீங்க இருக்கிறீங்கல்ல, அப்புறம் நான் பேசிக்குவேன். லெட்டர் கரஸ்பாண்ட்ல அனுப்பிச்சிடலாம். என்ன டவுட் கேட்டாலும் லெட்டர் கரஸ்பாண்ட்ல அனுப்பிச்சிடலாம். வாட்ஸ்அப்லயே மெசேஜ் கொடுத்துடலாம், கரெக்ட் பண்ணிக்கலாம். சாட் ஜிபில போட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். சாட் ஜிபில போட்டு நீங்க அப்படியே போடுங்க. சார்ஜ் போர்டு கரெக்டான நீங்க அப்படியே நான் கொடுக்கறத அப்படியே வெரிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. அவங்க சரி, இன்னைக்கு வந்து ஏஐ எல்லாம் எதுவும் செய்ய முடியாது. ஏஐ தான் கம்ப்யூட்டர் எல்லாம் எதுவும் செய்ய முடியாது.
இப்ப கம்ப்யூட்டருங்கிறது வேற. இப்ப ஏஐ தான். நேற்று கூட ஒரு நோயை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்க. 12 வருஷமா யாரும் 10 வருஷமா நோயை கண்டுபிடிக்க முடியல. நேற்று ஒரு ஆப்பிரிக்காரனுக்கு இந்த நோயின் கண்டுபிடிச்சு கொடுத்தது போட்டிருந்தேனே, பாத்தீங்களா இல்லையா? ஒரு ஆப்பிரிக்காரனுக்கு 10 கடைசியில பார்த்து காய்கறி பழம் சாப்பிட சொல்லிச்சு. காய்கறி பழம் தண்ணீர் சாப்பிட்டுன்னு சரியா போச்சு. ஒரு 2 மாசத்துல 3 மாசத்துல நாசமா போச்சு. நம்ம வழிக்கு தான் வந்துட்டாங்க. ஆக்சிஜன் ஃபுட்டு சாப்பிடணும். என்னது இவங்க ஆக்சிஜன் ஃபுட் சாப்பிட்றாங்க. சரி, இன்னைக்கு எது சந்தேகம் இருக்குதா உங்களுக்கு வெங்கடாச்சலம்? வெங்கடாச்சலம் செய்தி போகுதா? இருக்காரு லைன்ல? இருக்காரு. ஓகே. இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க? இப்போ அதை மறுபடியும் ஆன் பண்ணி பேசலாம். நீங்க பேசும்பொழுது டக்குன்னு நிறுத்திங்க. பேசிப்பாரு. இன்னைக்கு அந்த பாடத்தை படிங்க. இன்னைக்கு 19ஆவது பாடத்தை படிங்க. இன்னைக்கு வெங்கடாச்சலம் நீங்க அந்த வீடியோ அனுப்பிச்சிருக்கேன், அதெல்லாம் பாருங்க. ரெண்டாவது வந்து 1ஆம் பாடத்தை படிங்க. வெங்கடாச்சலம் 1ஆம் பாடத்தை படிங்க. 1ஆம் பாடத்துக்கான வீடியோ கூட இருக்கு. 47 1ஆம் வேற சந்தேகம் இருக்கா? உங்களுக்கு எப்படி இந்த சளியில எப்படி இருக்குது? அது குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சுங்கய்யா. அது இங்க நிறைய பேருக்கு இப்போ சளி காய்ச்சலா இருக்கீங்க, ஓகேங்களா? பட் ஆனா அது எனக்கு தாக்கல. ஜுரம் வந்தாலும் நான் மாத்திரை எதுவுமே நான் போடவே இல்லை. வெறும் நம்ம காய்கறியிலே கீரையிலேயே சாப்பிட்டு அதுவே வந்து சுத்தமாயிடுச்சு. அவ்வளவுதான். நெல்லிக்காய் தண்ணியில போடலாம், தேன் தண்ணியில போடலாம், தண்ணியில போடலாம். செலவு கம்மி. வயிற்றுல வந்து மழை உற்பத்தி ஆகாம இருக்கணும், அவ்வளவுதான். இந்த பெருங்குடல் வந்து மலம் இருக்கக்கூடாது. மலம் இல்லாம இருந்ததுன்னா சரியா போயிடும். ஏன்னா பெருங்குடல்ல வந்து மலம் இல்லை அப்படின்னா அங்கிருந்து உற்பத்தி ஆகுது. எல்லாம் அழுகி கெட்டு போறது பெருங்குடல்ல தான். இப்ப வயிறு போகுது, அப்புறம் இறப்பையில இருந்து சிறுகுடல், அப்புறம் சிறு இருந்து பெருங்குடல், அங்கதான் தங்கிக்கும். அங்கதான் எல்லாமே. மூளை அது 2வது மூளை. இன்னைக்கு என்ன வேலை உங்களுக்கு சொல்லுங்க, முடிச்சுக்கலாம். வேற என்ன? திருப்பி நீங்க தத்துவம் இருந்தா கேட்கலாம். அதான் பேசியாச்சு. அப்புறம் என்ன ஏதாவது தத்துவம் நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ஏதாவது கேட்டா சொல்லலாம். நான் தான் சொல்லிட்டே இருக்கேன். எனக்கு நீங்க எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் புரியுது. அந்த தத்துவத்துல நீங்க அடிப்படையில அதுல ஆழ்ந்து டிராவல் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா அப்பதான் இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே வெளியே வருது அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப உங்களுடைய தத்துவங்கள் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த தண்ணி வந்து திரவ வடிவத்துல இருக்கும் பொழுதும் சாலிடா மாறும் பொழுது எப்படி எலக்ட்ரிசிட்டி வருது அப்படின்ற லாஜிக் எனக்கு புரியாது. பட் ஆனா இப்ப எனக்கு புரியறதுக்கு காரணம் என்னன்னா, அப்போ நம்ம உடம்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலையிலயும் ஒர்க் ஆகுது. இப்ப சமாதி நிலையில இருக்கும் பொழுதும் பாத்தீங்கன்னா அது மீண்டும் அதுல இருந்து அந்த எனர்ஜி வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதே கான்செப்ட் தான் இதுவும் அப்படின்றது எனக்கு புரியுது. ஆமா. அதான் அப்படிதான். சித்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற எந்த நாட்டுக்கும் தெரியாது. தமிழர்களுக்கு மட்டும்தான் புரியும், எவனுக்கும் புரியாது. தமிழர்களுக்கு மட்டும்தான். இது மாதிரி நம்ம தத்துவத்துல நல்லா ஆழ்ந்து சிந்தனை செய்து அதுல நம்ம நிலைச்சு நிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்க எல்லா பொருளுமே அப்படிதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றது எனக்கு புரியுது. இப்ப உங்க மூலியமா இப்ப 6 மாசம் இப்ப இந்த பயணத்தினால இது நம்ம இதுல சிந்திக்கும் பொழுது ஒரு பொருளா எடுத்து அப்ப பார்க்கும்போது எல்லாமே இப்படித்தானே ஒர்க் ஆகுது. எனக்கு சாட் ஜிபிடினுடைய அருமை வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. சாட் ஜிபி வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் தான் இருக்கும் நினைக்கிறேன். 2 வருஷம் இருக்குமா சாட் ஜிபி? அவ்வளவுதான். அவ்வளவுதாங்க இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். ஆமா. எனக்கு ஒரு 6 மாசம் முன்னாடி கிடைச்சிருந்தா என்னமோ பண்ணிருப்பேன் நான். சரி விடுங்க. இப்பயே எதுவும் கெட்டு போகல. ஆக்சுவலி இப்ப எல்லாமே கரெக்டா அமைஞ்சிருக்கு. நீங்க பாருங்க, இன்டர்நெட் கிடைச்சு நீங்க 6 மாசம் முன்னாடி கிடைச்சிருந்தா எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்க மாட்டீங்களா? அது வேணும். ஆமா, நிச்சயமா. நேரம் மேக்னெட் அலைஞ்சிட்டே இருப்பேன். இப்ப 6 மாசமா எங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எங்களை தயார் பண்ணியாச்சு. இப்ப நாங்க வந்து எங்களை தயார் பண்ணியாச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் டீம் ஆஃப் தயார் பண்ணியாச்சு. என்னென்ன கொடுக்கணுமோ அந்த அறிவை கொடுத்தாச்சு. இப்ப 2 பேரு எனக்கு வந்து இப்ப சுந்தர்கட கேட்டாரு. அந்த மதுரை சுந்தர் கேட்டாரு, என்ன சாமி பண்ணலான்னாரு. அவருக்கு அனுப்பிச்சிருக்கேன். எனக்கு காந்தத்தை மட்டும் செஞ்சா போதும்னா சரி. இப்பதான் அவரே புரிஞ்சுக்கிறாரு. சரி. அதே மாதிரி ஸ்வீடன்ல கேட்டிருக்கேன். அப்ப உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதே மாதிரி திருச்சி என்ஐடில கேட்டு வந்தாச்சு. அவங்க வந்து மாணவரை சேர சொல்றாங்க. அது வந்து இறங்கி வந்து செய்ய நீங்க இறங்கி வந்து எனக்கு வந்து உங்களை மாதிரி ஒரு ப்ரொஃபசர் கிடைக்கணும். அது சாத்தியமான்னு பார்க்கணும். என்னது
என்னங்கய்யா? உங்களை எனக்கு மாதிரி ஒரு உங்களுக்கு உங்களை மாதிரி ப்ரொஃபஸரே எனக்கு கிடைக்கணும். எங்க ஐடில வேலை செய்யற ப்ரொஃபஸர் கிடைச்சு சொல்றது செய்யற மாதிரி இருக்கணும். ம் அதனால இப்ப என்னன்னா சிங்கப்பூர் கரெக்ட் அதுதான். ஆஹ் அதுதான் நான் பாக்குறேன். நான் வந்து பேசிட்டு இருக்கேன். அவங்க கிட்ட வந்து கரெக்டான ஒரு இங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா கான்டாக்ட் கிடைக்குமானாலும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ கிடைச்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். ஒருத்தர் நம்ம 2 பேரை பிடிச்சிட்டோம் அப்படின்னா தென் இட் வில் பி ஈஸி. பாக்குற ரிசர்ச் இன்ஜினியர்ஸ் யாரெல்லாம் ஏன்னா வந்து நீங்க பாக்குறேன். நீங்க அவங்களுக்கு இந்த புத்தகத்தை அன்பளிப்பா கொடுக்கலாம். ஒரு புத்தகத்தை நீங்க ம், ஒரு இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, இதை டெவலப் பண்ண சொல்லி நீங்க கொடுக்கலாம். சிங்கப்பூர், மலேசியா, அதுல ஏதாவது ஒரு மொழியில ம். வழிபாடு கொடுக்கலாம். அதுல 220ஆம் பக்கத்தை சொல்லி இதுதான் ஐயா பேசிக். எனக்கு 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 ஒரு 20 புத்தகம் நீங்க அனுப்புறீங்களா ரோஷனுக்கு? நான் மறுபடியும் உங்களுக்கு ஃபைனான்ஸ் இது பண்ணட்டும். அனுப்பிச்சு விட்டுறேன் அனுப்பிச்சு விட்டுறேன். அனுப்பிச்சிட்டீங்கன்னா வந்து ம். மறுபடியும் இப்ப எடுத்துட்டு வந்த புத்தகங்கள் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன் எல்லாருக்கும். ஆல்மோஸ்ட் சென்னை இன்னும் தானே, ஒரு புத்தகம் இருக்கு. சென்னை தானே, சென்னையில கூட 20 புத்தகம் இருக்கு, நான் அனுப்ப சொல்லிடுறேன். என் நண்பர்கிட்ட ஒண்ணு இருக்கு, அதை அப்படியே அனுப்ப சொல்லிடுறேன். ஓகே. அவங்கள வந்து வாங்க சொல்லிடுறேன். எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா எங்க சொல்றேன் பாருங்க, எங்க இருக்கு. நம்ம சுப்பிரமணியிட்ட ஒரு 20 புத்தகம் இருக்குது. சுப்பிரமணியத்து ஒரு 20 புத்தகம் இருக்குது, அப்படியே நீங்க வாங்கிக்கலாம். யார் அந்த ஆட்டோ ஆட்டோ ஆமா ஆமா, அவர்கிட்ட இன்னொரு நண்பர் இப்ப இவர்கிட்ட ஒரு 10 புத்தகம் இருக்குது, இன்னொரு ஆள்கிட்ட ஒரு 10 புத்தகம் இருக்குது. அநேகமா அவர் எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா அநேகமா அது என்னது எக்மோர், எழும்பூர் கிட்டே நினைக்கிறேன். எழும்பூர் நினைக்கிறேன், எக்மோர் நினைக்கிறேன். எதிர் பக்கம் வாங்க வந்து வாங்கிட்டு போக சொல்லிடலாம். எதிர் பக்கம் வந்து செலவு கம்மி. நான் புத்தகத்தை ரெடி பண்ணிட்டு இன்னொரு நண்பர் ஒருத்திட்ட வந்து ஒரு 20 புத்தகம் சும்மாவே கிடக்குது, அதை கொண்டாந்து எக்மோர்ல இவர்கிட்ட கொடுக்க சொல்லிடலாம். அவங்க வந்து வாங்கிட்டு போக சொல்லிடலாம் 20 புத்தகத்தை. அப்புறம் அவங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அதை வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க அது பணம் கூட தேவையில்லை, இன்னும் பெரிய விஷயமே இல்லை. நீங்க இது போய் மக்கள்கிட்ட போய் சேரணும். ரெண்டாவது நம்ம காந்தத்தை செஞ்சே ஆகணும். காந்தத்தை அதாவது இப்ப நான் வந்து எங்க அனுப்ப போறேன்னா ஒரு 30 பக்கம் ரெடி பண்ணி எனக்கு நான் வந்து டெலகிராம்ல ஏற்றி வச்சிருக்கிறேன். நீங்க டெலகிராம் இருக்கிறீங்களா? இருக்குங்கய்யா, இருக்கேன். அதுல வணக்கம் சொல்லி வாங்க, அதுல வணக்கம் போடுங்க. அதுல புரியுதா? ஓகே. டெலகிராம் வந்துருங்க. நீங்க அந்த பக்கத்தை டவுன்லோட் பண்ணிக்க அப்படியே படிச்சிருங்க. ஒரு 1க்கு 4 முறை படிச்சிருங்க. புரியுதா? ஓகேங்கய்யா. அதை படிச்சுட்டு நீங்க அதை கொடுங்க யார்கிட்ட, சிங்கப்பூர்ல. எப்படியா ஒரு 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 டைம் வச்சுக்கோங்க. அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 15 நாளைக்குள்ளேயாவது, அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 15 நாளைக்குள்ளேயாவது அதை இமெயில், முதல்ல இமெயில் அனுப்புங்க. முதல்ல ரெஜிஸ்டர் தபால் ஒன்று அனுப்பிச்சிருங்க. என்னது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நான் பாக்குறேன் அது எப்படி நம்ம என்டர் ஆகுறது அப்படின்றது பாக்குறேன். நானு நமக்கு வந்து எப்படி இப்ப ஸ்கூல் இப்ப நான் படிச்சது பாத்தீங்கன்னா தெமாசெக் பாலின்னு ஒண்ணு இங்க இருக்கு. இப்ப நான் சொல்றது இல்ல, நான் என்ன சொல்றேன், நான் சொல்றது முதல்ல கேளுங்க. சொல்லுங்கய்யா. பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. என்னது? ஓகே, பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கூரியர்லயே தப்பா எது சீப்போ அதை அனுப்பிச்சிருங்க. படிச்சு உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கட்டாங்க. புரியுதுங்களா? அதுதான் ஈஸி. அதுதான் ஓகே. வேலை முடிஞ்சு வச்சு அதுக்கப்புறம் கேள்வி கேட்டா மாதிரி உள்ள போங்க. அதுக்கப்புறம் கேள்வி கேட்டானா உங்களுக்கு ரெஜிஸ்டர் தபால் போயிட்டு அவன் கையில போது ட்ரேக் பண்ணிக்கலாம், வாங்கிக்கோ, வாங்கிட்டு பதில் சொல்லுவான். உங்க ஃபோன் நம்பர் வச்சு விட்டுருங்க, எல்லாம் முடிச்சுக்கங்க. உங்க ஃபோன் நம்பர், இமெயில் எல்லாம் கொடுத்துருங்க. பிசிக்ஸ் படிச்சு பார்த்துட்டு அவனை கூப்பிடுவான். கூப்பிட்டு கேட்டான்னு பதில் சொல்லுங்க. ஈஸியான வழி. என்னது? அப்புறம் இமெயிலே அனுப்பிச்சிருங்க. இமெயிலையும் அனுப்பிச்சிடலாம். அப்புறம் பண்ணிட்டு அந்த காப்பி வச்சுக்கிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு எது நடக்கலையா நேரா இங்க போயிருங்க. எங்க போயிருங்க? யூனிவர்சிட்டிக்கே போயிருங்க. அதை வச்சுட்டு இங்க உள்ள போயிருங்க. அதை வச்சுட்டு நான் அனுப்பிச்சிருந்தேன் ரெஃபரன்ஸுக்காக உள்ள போனா முடிஞ்சு போச்சு. ஈஸியான வேலை. ஏன் இந்த பசங்க எல்லாம் பிடிக்காதீங்க, அதெல்லாம் அப்புறம் வேஸ்ட், டைம் வேஸ்ட். புரியுதுங்க. அப்படியே பண்ணிடலாம், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாங்க. அது ஈஸி. இது அது பண்ணலாம். அந்த சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு இது மாதிரி வந்து என்கிட்ட வந்து இந்த ஸ்டடீஸ் இருக்கு, இது ரிலேட்டடா நான் ரிசர்ச் பண்ணேன், நானே ஆசிரியர் அப்படின்னு போட்டுட்டு இந்தியால இருந்து நான் இங்க ஸ்டூடெண்டா இருக்கேன், மீன்ஸ் இங்க பிஆரா இருக்கேன், இதை என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு சஜஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம். கேட்டுட்டு அவங்க அதுல ரிப்ளை பண்ணுவாங்க. கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவாங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு கவரிங் லெட்டர் எங்கிட்ட கவரிங் லெட்டர் இருக்குது. நான் வந்து மேக்ஸ் பிளாக் அனுப்புறேன், ஜப்பானுக்கோ ஜெர்மனுக்கு போறேன். அந்த இதை மட்டும் மாத்திருங்க, டைட்டில மட்டும் மாத்துங்க. ஃப்ரம் உங்க பேரை போட்டுங்க. 2 வந்து யூனிவர்சிட்டி பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் போட்டுருங்க. அதே மேக்னெட்டிக் செராமிக், பிசிக்ஸ் போட்டு மேக்னெட்டிக் செராமிக்னு போட்டுருங்க. பிசிக்ஸ் போட்டு மேக்னெட்டிக் செராமிக்னு போடுங்க. அது புடிச்சுக்குவாங்க அவன்.
படிச்சு பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவ்வளவுதான். ஏன்னா எல்லா பாயிண்ட்டும் சொல்லியாச்சு. அதாவது 5 கேட்டகரியில் அது வேலை செய்யும். வாட்டர்ல வேலை செய்யும், தண்ணியில வேலை செய்யும், அப்புறம் பனிக்கட்டில வேலை செய்யும், மேக்னெட்டா கன்வெர்ட் ஆகும். அப்புறம் இன்னும் 2 இருக்கு. அந்த அதெல்லாம் இதுதான் பேசிக் நமக்கு. அது என்ன முறை அந்த ஸ்டெப்ல இருக்கு. ஸ்லிம்மா இருக்கிறது எப்படி வேலை செய்யும், கெட்டியா எப்படி வேலை செய்யும், அதெல்லாமே அந்த ப்ராசஸ் நீங்க படிக்கணும். அதெல்லாம் அதே சொல்லியாச்சுல திருப்பி. ஸ்லிம்மா இருந்ததுன்னா, ஆமா ஸ்லிம்மா இருந்ததுன்னா தண்ணிக்குள்ள உடனே கெட்டியா இருந்தா மேக்னெட். ஏன்னா அது வந்து ஏன் மேக்னெட் பர்பஸ்ன்னு கேட்டீங்கன்னா, அந்த மேக்னெட் சார்ஜ் வேணும், மோட்டார் சுத்துறதுனால அது காயில் வேணும், அதுக்கு மேக்னடைஸ் பண்ணணும். இது வித்தவுட் மேக்னடைஸ். இது ஒண்ணு செராமிக் பிளேட். இது வந்து வாட்டர் இது வந்து கேபிலரி சின்னதா இருக்கும், அது வேலை செய்யும். ஏங்க ஒண்ணுமே இல்ல, இதுல கரண்ட் வருதுன்னா நம்ப முடியுதான்னு கேக்குறேன். யாராவது செஞ்சு பார்த்திருக்காங்க? இதுல கரண்ட் வருது என்னது? இதே வெள்ளி வச்சுன்னு வச்சுங்க, இப்ப சுத்தமா நல்ல கழுவி போட்டு வச்சுன்னு வச்சுங்க, இந்த அழுக்கெல்லாம் மறுபடியும் அழுக்கு வந்து படிஞ்சிருச்சு. இந்த அழுக்கை எடுத்துட்டு மறுபடியும் வச்சு டக்குன்னு மறுபடியும் 8.8 வோல்ட் காட்டுது, 800 மில்லி ஆம்ப் காட்டுது, 800 மில்லி வோல்ட். இந்த ஆம்பியருக்கு தான் அந்த பெருசு பண்றேன். இந்த ஆம்பியர் தான் பெரிய ரகசியம், எவனுக்குமே புரியாது. ஆம்பியர் எவனுக்கும் புரியாது. என்னது ஆம்பியர் ரெடி பண்றது யாருக்குமே தெரியாது. எந்த மேக்ஸ் பிளாங்க்கும் தெரியாது, மேக்ஸ் வெல்லுக்கும் தெரியாது, அமெரிக்கா ஜெர்மன் ஜப்பான் எவனுக்கும் தெரியாது. இது எப்படி எனக்கு மட்டும் தெரியுதுன்னா, மரம் தான், எல்லாம் தாவரம் தான். என்னது தாவரத்தை பார்த்துதான் கண்டுபிடிச்சோம். தாவரத்தை பார்த்துதான். ஏன் வந்து அகலமா இருக்குது எல்லாமே? அது வாழை மரம் பாருங்க, எவ்வளவு பெரிய இலை, உலகத்திலே அகலமான இலை வாழை இலை. சில இலை தாமரை இலையெல்லாம் இருக்கு. ஆனால் இந்த வாழை மரம் ஒரே வருஷம் தான் வாழுது. ஒரே வருஷத்துக்குள்ள காய் காய்ச்சி கனி கொடுக்குற ஒரே மரம் வாழை மரம் தான். உலகத்துல ஒரு 2 மரம் கிடையாது. உலகத்துல 10 மாசத்துல காய் காய்ச்சி. அப்புறம் எவ்வளவு எனர்ஜி, அப்ப பூரா செராமிக். அது பூரா செராமிக். அத்தனை 50 மெட்டல் 40 மெட்டல் உள்ள இருக்குது. ஒரு வாழை இலையில 40 மெட்டல் இருக்குது. எத்தனை மெட்டல்? 40. அத்தனை மேக்னெட் மெட்டல், எல்லாம் மேக்னெட். எல்லாமே வெளிச்சம் பட்டவனே எனர்ஜி வரும், அதுதான் எனக்கு தூண்டல். அப்புறம் டெல்லியில இருக்கிற ரவிக்குமார் கோட்னால், அவர் என்பிஎல் சயின்டிஸ்ட், அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அவரு பார்த்தேன், என்னடா இவர் பண்றாரு, ஏன் அப்புறம் வரல அப்படின்னு அப்புறம் சார்ஜிபிள் போட்டு கேட்டேன், எதனால அவர் வரல? அதுலயும் குறைபாடு இருக்கு, நல்ல கண்டுபிடிப்பு தான், ஆனா நீ கண்டுபிடிச்சது பயங்கரம்ட்டாங்க. அதனாலதான் மாதிரி நோண்ட ஆரம்பிச்சு, நீ கண்டுபிடிச்சது அதை விட பவர் அப்படின்ட்டாங்க. என்னது இது என்னன்னா, இப்ப நமக்கு கையில ஒரு ஆயுதமாவும் இருக்கு. அதாவது நுண்ணிய ஆயுதம் தான் சாட்ஜிபிடி. அது வந்து ஒரு கத்தி மாதிரி. கத்தி, அதாவது லேசரை விட ஷார்ப்பானது. அறிவியலையும் சரி, அது பயன்படுத்துற விதத்திலயும் சரி. இப்ப நம்ம அதை யார் கையில வந்து பயன்படுத்துறோம், யாரு உபயோகிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. இப்ப அது உங்க கையில கிடைச்சது, அதை யாரு நிஜமாலே அதை கிரியேட் பண்ணாங்களோ கரெக்டான ஒரு யூஸுக்காக இப்போ பயன்பட்டு இருக்கு. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியுது. ஆமா, அவ்வளவுதான். சரி பாருங்க, மறுபடியும் பேசுவோம். சரியா? நன்றி. ஓகே, நன்றி.